செய்திருக்கிறார். திருமந்திரம் அப்படின்னு அதற்கு பெயர். அது ஒரு பாடல். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். யாருடைய நாக்கில பகவன் நாமம் சிவநாமம் வராது அப்படின்னா, யார் மகாபாவியோ ஏராளமான பாவங்கள் செய்திருக்கிறாளோ அவ வாக்குல என்ன வராது? பகவன் நாமம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆலய சன்னதியில கூடியிருக்கிறவா ஒருத்தர் கூட பாவிகள் கிடையாது. பாவிகளே கூப்பிடுற இடம் வேற. இங்க எல்லாரும் புண்ணியாத்மாக்கள் பகவானுடைய சன்னதியில சுவாமி ஐயப்பனுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி நம்ம அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்கிறோம். இனியும் நம்ம சரீரத்துல நம்முடைய மனதுல பாவம் தங்கி இருக்க கூடாது. அதே திருமூலர் சொல்றார், சிவ சிவ என்றிட தீவினை மாடும். பகவன் நாமம் வாயில வராம இருக்கிறதுக்கு காரணம் தீவினை, பாவவினை. சரி, அந்த பாவவினை எப்படி நீங்கும் அப்படின்னா சிவசிவன் சொன்னாதான் நீங்கும். அதனால யாருக்கெல்லாம் ஜென்ம ஜென்மமா கூட இருக்கிற பாவங்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோ அவெல்லாம் கப்சிட்டு வாய் மூடிட்டு இருந்தோம். ஐயோ, இனிமேல் ஒரு க்ஷணம் எனக்கு என்கிட்ட பாவம் இருக்கக்கூடாது, எல்லா பாவமும் இந்த திருவிழாவோட போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் நல்லா கைதட்டி வாய் திறந்து நாம சொல்லலாம். ஓம் குருநாதா சரணம் சரணம், ஸ்ரீ குருநாதா சரணம் சரணம், 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 ஓம் குருநாதா சரணம் சரணம், ஸ்ரீ குருநாதா சரணம் சரணம். பாவம் நீங்கும் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் பேருக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் அடங்கிட்டு போறாங்க. சரி, அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு அந்த எண்ணத்துல சொல்லிட்டு இருக்கா. அப்படி இல்லாம நல்லா இறங்கி சொல்லணும். உலகெல்லாம் முழங்க வேண்டும் ஓம் நமோ நாராயணாய, உலகெல்லாம் முழங்க வேண்டும் ஓம் நமோ நாராயணாய. அப்புறம் இன்னொரு நாமமும் இருக்கு நம்ம நாமம் சொல்றதுல. இந்த கை தட்டி நாமம் சொல்றோம் இல்லையா, நம்முடைய விரல்களுடைய நுனிகள்ல முக்கியமான நாடிகள்ல சந்திக்கணும். நல்லா இறங்கி கை தட்டி நாமம் சொல்லும் பொழுது அந்த நாடிகள் எல்லாம், அதுக்கெல்லாம் வேலை கொடுக்காமலே நம்ம வச்சிருக்கிறோம், அந்த நாடிகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும், எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த நாடிகள் எல்லாம் நம்ம உடம்புல எல்லா நாடிகளும் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா உடம்புக்கு ஒரு வியாதி வராது. லட்சக்கணக்கான ரூபாய் கிம்ஸ்லயோ நிம்ஸ்லயோ கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. 5 பைசா செலவில்லை. இருக்கிற கைய கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் நல்லா தட்டணும், அவ்வளவுதான். அதனால யாருக்கெல்லாம் வியாதிகள் அப்படியே உடம்புல இருக்கணுமோ அவ்வளவுதான் பேசாம இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த நிமிஷம் நோயெல்லாம் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். நம்ம கொஞ்சம் மாத்திப்போம், வாய் விட்டு கைதட்டி நாம சொன்னா நோய் விட்டு போகும். ஓம் குருநாதா சரணம் சரணம், ஸ்ரீ குருநாதா சரணம் சரணம், 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 ஓம் குருநாதா ஸ்ரீ குருநாதா, ஓம் குருநாதா ஸ்ரீ குருநாதா, ஓம் குருநாதா ஸ்ரீ குருநாதா, ஓம் குருநாதா ஸ்ரீ குருநாதா, குருநாதா 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 பாவம் விட்டு போகும்னு சொல்லும்போது கூட ஒரு பாதி பேர் தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நோய் தீர்ந்து போகணும்னோட எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சாங்க. சத்தியமா சொல்றேன், நிஜமா டெய்லி சாயங்காலம் தர்மசாஸ்திரா சன்னதியில வந்து 1 மணி நேரம் கை தட்டி நாம சொல்லி பாருங்க. சுவாமியார் மனசுல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே தேவை இருக்காது, ஒரு டாக்டருக்கு தேவை இருக்காது. பிரச்சனை எங்களுக்கு நீங்க வந்து நீங்க பழக்கம் எடுத்துக்கீங்க.